ஒரே விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இங்கே சில கேரக்டர் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒன்று, நம்ம சங்கடப்படுவோம் தெரிஞ்சே சங்கடப்படுத்துங்க. இப்போது ஒன்றும் இல்லை, என் பிள்ளை நானும் ஒன்றா ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். இப்போது அவளுக்கு எப்படின்னா நேர் எடுத்தோன்னா இந்த வகுட்டில் வந்து நரமுடி தெரியும். அவளுக்கு கொஞ்சம் விட்டமின் ப்ராப்ளம் இருக்குது, அது கம்மியாக இருக்குது. அதனால் விட்டமின் ப்ராப்ளமாக என்ன ப்ராப்ளம், அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கொஞ்சம் சத்து குறைபாடு, அதனால் நரமுடி இருக்குது. நானும் அதை இதையும் போட்டு அதை இதையும் உள்ளே கொடுத்து, சரி இதை சாப்பிட்டா சரியாக போகும், அதை சாப்பிட்டா சரியாகும், அதை ஏதோ கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். நான் அவள் ஹேர் கொஞ்சம் லாங்காக இருக்கும் தான், பட் கொஞ்சம் நரமுடி இருக்கும். அவளே சங்கடப்பட்டுட்டு இருப்பாள், என்னம்மா நரமுடி வெளியே தெரியுதா, அவ்வளோ வந்துருச்சா அப்படின்லாம் சங்கடப்பட்டுட்டு இருப்பாள். அவகிட்டே வந்துட்டு, ஏன் பாப்பா உனக்கு எத்தனை வயசு ஆச்சு? 13 ஆச்சுங்க. 13லேயே நரமுடி வந்துருச்சா அப்படின்ட்டு போச்சு பார்க்கணும். எனக்கு வந்தது வெறி. அவளுக்கு நரமுடி இருந்தால் என்ன, எல்லாம் அழைச்சி போனால் உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையினும் அதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. என் பிள்ளை வந்து என்கிட்ட, அம்மா அவ்வளோ நரமுடி இருக்காம்மா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசினான். இதையுமே யார்கிட்ட எந்த குறை இருந்தாலும் அது வெளிப்படையாக சொல்லி அவங்கள சங்கடப்படுத்தக்கூடாது. ஆனால் நல்ல வயசானவங்களுக்கே அது தெரியலனா நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டம்தான். இனிமேல் ஏதாவது திருந்துங்க. இப்படி யாராவது கிட்ட ஒரு பிரச்சனை இருந்து ஒரு குறை இருந்ததுன்னா சொல்லி காட்டாதீங்க.